தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 1953ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். ஒரு நீண்ட அரசியல் போராட்டத்திற்கு பிறகு அவர் தமிழகத்தின் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்ததற்கு பின்னால் அவரது ஜாதகத்தில் உள்ள அற்புதமான கிரக சேர்க்கைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ராசி சிம்ம ராசி, நட்சத்திரம் பூரம், லக்னம் ரிஷப லக்னம். முக்கிய கிரக அமைப்புகள்: ரிஷப லக்னம் அதிகாரத்தின் மையம். ரிஷப லக்னத்தில் பிறந்த இவருக்கு லக்ன அதிபதி சுக்கிரன் உச்சம் பலம் பெற்று மீன ராசியில் வந்து அமர்ந்துள்ளார். சுக்கிரன் உச்சம் பெறுவது அவருக்கு கலைநயம், மக்கள் செல்வாக்கு மற்றும் ஆடம்பரமான வாழ்வை கொடுத்தாலும், லக்னத்திற்கு 10ஆம் இடமான கும்பத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதுதான் அரசாளும் யோகத்தை வழங்கியுள்ளது. சிம்ம ராசி ஆளுமை திறன். சிம்ம ராசியின் அதிபதி சூரியன். பூரம் நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரமாகும். சுக்கிரன் சூரியன் இடையிலான இந்த தொடர்பு அவரை விடாமுயற்சி கொண்டவராகவும் தோல்விகளை கண்டு அஞ்சாதவராகவும் மாற்றியுள்ளது. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள் என்பதற்கு இவரது அரசியல் வாழ்வே சாட்சி. உச்சம் பெற்ற குரு. இவரது ஜாதகத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்றுள்ளார். குருவின் உச்சநிலை அவருக்கு தெளிவான அரசியல் ஞானத்தையும் மூத்த அரசியல்வாதிகளின் ஆலோசனைகளை மதிக்கும் பண்பையும் வழங்கியுள்ளது. குறிப்பாக குருவின் பார்வை இவரது ராசிக்கு கிடைப்பது நீண்ட கால போராட்டத்திற்கு பின் மாபெரும் வெற்றியை தேடித்தந்தது. நீண்ட அரசியல் கால பயணம். இவரது ஜாதகத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்தில், அதாவது துலாம் ராசியில் உச்சம் பெற்றுள்ளார். ஜாதக சாஸ்திரத்தின்படி 6இல் சனி உச்சம் பெறுவது சத்ரு சம்ஹார யோகமாகும். அதாவது எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறும் அமைப்பு. சுமார் 50 ஆண்டு கால அரசியல் போராட்டத்திற்கு பிறகு அவர் முதல்வர் ஆனதற்கு இந்த சனியின் பலமே ஒரு முக்கிய காரணம். தற்போதைய கோச்சார நிலை மற்றும் அஷ்டம சனி. ஜோதிட ரீதியாக பார்த்தால் 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளில் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி காலம் நடைபெறுகிறது. பொதுவாக அஷ்டம சனி என்றாலே சவால்கள் நிறைந்ததாக கருதப்படும். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு அஷ்டம சனி என்பது சில நேரங்களில் பதவி உயர்வு மற்றும் மக்களின் அதீத கவனம் ஆகியவற்றை கொடுக்கும் பதவி பலம். 8ஆம் இடத்தில் சனி வரும்போது அது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான உழைப்பை கோரும். ஸ்டாலின் அவர்களின் ஜாதகத்தில் ஏற்கனவே சனி உச்சம் பெற்றுள்ளதால் இந்த அஷ்டம சனியின் பாதிப்பு அவருக்கு பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தாது. மாறாக அவரை இன்னும் சுறுசுறுப்பாக இயக்க வைக்கும். சுகாதார அக்கறை. 8ஆம் இடம் என்பது ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை குறிப்பதால் வரும் காலங்களில் அவர் தனது உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். 2026ஆம் ஆண்டு தேர்தல் கணிப்பு. 2026ஆம் ஆண்டு மே மாதம் இந்த தேர்தல். தற்போது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு, அதாவது உச்ச வீடு பெயர்ச்சி ஆகும் நேரத்தில் நடந்திருக்கிறது. இது ஸ்டாலினின் ஜாதகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலமாகும். மக்கள் ஆதரவு. 2026 தேர்தலின் போது குருவின் பலம் அவருக்கு சாதகமாக இருப்பதால் அரசு நடைமுறைப்படுத்திய நலத்திட்டங்கள், அதாவது மகளிர் உரிமை தொகை போன்றவை அவருக்கு வாக்குகளாக மாற வாய்ப்புள்ளது. புதிய சவால்கள். விஜய் விசஸ் ஸ்டாலின். நடிகர் விஜயின் அரசியல் வருகை ஒருபுறம் அதிர்வுகளை ஏற்படுத்தினாலும், ஸ்டாலினின் ஜாதகத்தில் உள்ள 10 பொருத்தங்கள் மற்றும் அனுபவ முதிர்ச்சி அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும். இருப்பினும் ராகு கேது பெயர்ச்சிகள் கூட்டணி கட்சிகளிடையே சில குழப்பங்களை ஏற்படுத்தலாம். மு.க.ஸ்டாலின் அவர்களின் ஜாதகத்தை பொறுத்தவரை இது ஒரு நிதானமான, அதே சமயம் உறுதியான ஜாதகம். ஆரம்ப காலத்தில் பல சோதனைகளை சந்தித்தாலும் தற்போது அவருக்கு ராஜயோக காலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அஷ்டம சனியின் பிடியில் இருந்தாலும் குருவின் பலம் அவரை தற்காத்து கொள்ள உதவும். 2026 தேர்தலில் கடுமையான போட்டி இருந்தாலும் அவரது கிரக நிலைகள் அவருக்கு சாதகமான வாய்ப்புகளையே அதிகம் இருப்பதாக காட்டுகிறது.